வணக்கம். பகவத்கீதையும் நானும். என் வாழ்க்கையில பகவத்கீதை எந்த அளவுக்கு துணை புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். பகவத்கீதையில 18 அத்தியாயம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விசாத யோகம். இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்ப கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. அவங்க பிளேஸ் சூஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. குருஷேத்திரத்துல போர் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் கௌரவர்கள் அவங்களுடைய படைகளோட அணிவகுத்து நிக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பாண்டவர்களும் அவங்களுடைய படைகளும் நிக்கிறாங்க. அர்ஜுனனுக்கு தேரோட்டியா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காரு. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, கிருஷ்ணா, இந்த தேரை நீ அப்படியே கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போ. நான் நமக்கு ஆப்போசிட்ல நிக்கிற கௌரவர்களோட பட அணிவகுப்பை நான் பார்க்கணும்னு அப்படின்னு கேட்குறாரு. அதனால சரின்னு ஒரு ரவுண்டை சுத்தி காட்டலான்ட்டு கிருஷ்ணர் அந்த தேரை ஓட்டிக்கிட்டு போறாரு. தேர் ஓட்டிட்டு போகும்போது அர்ஜுனன் கண்ல அவருடைய பிரதர்ஸ், அதாவது கௌரவர்கள் இருக்காங்க. அவருடைய தாத்தா பீஷ்மர் இருக்காரு. அவருடைய குரு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே அணிவகுத்து நிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் ரொம்ப க்ளோஸா பழகுன தாய் மாமன்கள், உறவுகள், ரொம்ப நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நண்பர்கள், கர்ணன், இந்த மாதிரி எல்லாருமே நிக்கிறாங்க. ஒரு ரவுண்டை சுத்தி காமிச்சிட்டு அதே பொசிஷன்ல தேரை நிறுத்திடுறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு சோர்ந்து போயிடுறாரு அர்ஜுனன். அவருடைய காண்டீபம் நழுவுது. இதாங்க பிக்சர். இந்த போர் மகாபாரதத்துல மட்டும் இல்ல, நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலயும் இந்த மகாபாரத போர் ஏதாவது ஒரு நாளோ இல்ல வாழ்க்கையில பல கட்டத்திலயோ நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்திலயாவது அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் தீர்றாங்க. அர்ஜுனன் ஃபேஸ் பண்ற மாதிரி. அர்ஜுனனுக்கு தன் எதிரில இருக்கிற கூட பிறந்தவங்க, தாத்தா, சொந்தக்காரங்க, குரு, இவங்க கூடையில நம்ம சண்டை போட போறோமா? சின்ன வயசுல இருந்து இவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து இவங்க கிட்ட கத்துக்கிட்டது, அந்த அளவுக்கு க்ளோஸா பழகுன நம்ம உறவுகளோட சண்டை போட்டு நமக்கு உரிமைன்னு ஒரு நாட்டை வாங்கி அதுல என்னத்தை சாதிக்க போறோம் அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுடைய கேள்வியே. அதுக்கு கிருஷ்ணர் ஊக்கம் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்வாரு. அதுதான் இந்த பகவத்கீதையே பிறந்ததுக்கான காரணமே. ஒவ்வொரு மனுஷனும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சைக்கிள் தானே. ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பல வருஷம் குழந்தையே இல்லைன்னா அது ஒரு ஸ்ட்ரகிள் தான். அந்த ஸ்ட்ரகிள்லாம் கடந்து இன்கேஸ் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து வளரும். இந்த வளர வளர அதுக்கான ஏஜ் வரும்போது மறுபடியும் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்குன்னு வரம் பார்க்கறதுக்குள்ள அது ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா கல்யாணம் பண்றதே ஒரு பெரிய சவாலாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கு. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே, நம்ம நண்பர்கள் எல்லாருமே. ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு, ஒரு நல்ல பையன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஆள் இல்ல. அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் அந்த குடும்பத்தை பத்தியோ இல்ல அந்த பெண்ணோ இல்ல ஆண் ஆணை பத்தியோ தப்பா பகிர்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே.
கல்யாணத்தையும் கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுக்கு மத்தியில ஒரு பெரிய பாரத போர். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அது ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சைக்கிள் குழந்தை பிறக்குது. மறுபடியும் இதே சைக்கிள் தான் தொடர்ந்து வருது. இதுக்கிடையில வேலை கிடைக்காது. படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா, வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய போராட்டம். அந்த வேலையும் கிடைச்சிடுச்சு. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல ஒரு காலேஜ், இல்ல சொந்த தொழில்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அங்கேயும் அவங்களுக்கு தகுந்த ஒரு பெரிய போராட்டம் தான் எல்லாருமே சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன்னா, நமக்கு மேல் அதிகாரிங்களுக்கு பிடிக்காது. இல்ல நம்ம கூட சகஜமா வேலை பார்க்குறவங்களுக்கு நாம செய்ற வேலை பிடிக்காது. அதனால மறைமுகமா நம்மள வந்து க்ரஷ் பண்றதுக்கு நெறைய பேர் இருந்துகிட்டே தாங்க இருக்காங்க. ஆனா, அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி, தாண்டி, நம்ம சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கோம். அப்படியே சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும் பிரச்சனை. அதையே தாண்டி சம்பாதிச்சு குழந்தைங்கள நல்லபடியா படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒரு நல்ல ஸ்கூலோ, இல்ல நல்ல காலேஜோ தேர்ந்தெடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது. அப்புறம் இந்த காலத்துல இந்த மொபைல், டிவி, இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால, குழந்தைங்கள குதிரைக்கு கடிவாளம் போடுற மாரி எப்படி போட்டு நல்ல வழியில அனுப்பணுங்கிறதே பெரிய பாடா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த கட்டத்துல பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரோம். அதுலயும் வந்து வாழ்க்கை இனிமே மாறுமா அப்படின்னா, அது அப்பப்ப வீசுற தென்றல் மாதிரி. வீசிட்டு போகும். அந்த சந்தோஷத்த அனுபவிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு லைஃப்ல போய்க்கிட்டே இருக்கோம். ஸோ, இந்த மாதிரி தான் அர்ஜுனனுக்கு சங்கடம் வருது. அவங்க ஒரு காணி நிலம் குடுத்தா கூட போதுமே. கௌரவர்கள், நம்ப இந்த நாட்ட கூட கேட்கலையே. குடுத்துட்டா நம்ப பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்க போறோம். அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்க போறோம். இந்த சண்டைக்கான வேலையே இல்லையே. இவ்வளோ பெரிய போரும் தேவையில்லையே. இத்தன பேரு அழியறதுக்கான காரணமும் இல்லாமலே போயிடுமே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். ஏன்னா ஒரு போருன்னு எடுத்துக்கிட்டா, யாரு சண்டை போடுறாங்களோ அவங்க பாதிக்கப்படுறத விட, அவங்களுக்காக சண்டையில ஈடுபடுறாங்க பாருங்க, அந்த போர் வீரர்கள், அவங்க தாங்க நெறைய பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண் மகன தான் வந்து போருக்கு அனுப்புவாங்க. பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் அவங்க எல்லாருமே வந்து நாட்டுல பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்க. அவங்களா திரும்பி வருவாங்களாங்கிறதுக்கான உறுதி கிடையவே கிடையாது. அவங்க போருக்கு போகணும், வீர மரணம் அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த காலத்துல எழுதி வச்ச சட்டமே. ஸோ இத்தனை ஆண்மகன்கள் வந்து இறந்தாங்க அப்படின்னா, நாட்டுல வாழ்ற பெண்கள், குழந்தைகள் அவங்களுடைய கதிலாம் என்ன ஆகும்? ஒரு சண்டையால எத்தனை குடும்பம் வந்து அழியுது அப்படிங்கிறது வந்து அர்ஜுனன் மனசார உணர்ந்து, நம்ப எங்க குடும்பத்துக்காக இப்படி ஒரு போர் ஆரம்பிச்சா, இத்தனை குடும்பம் பாதிக்குது, இத்தனை குடும்பம் அழியுதேங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய வருத்தமே. அந்த வருத்தத்த வந்து நிவர்த்தி செய்ய தான் கிருஷ்ணன் முயற்சி பண்றாரு. ஏன்னா இந்த சண்டை வந்து உனக்கான சண்டை இல்ல. இது தர்மத்துக்கும், அதர்மத்துக்குமான சண்டைங்கிறது தான் இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் வந்து அவரு விளக்குவாரு. ஏன்னா வந்து கெட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நல்லவங்க குறைச்சலா இருக்கும்போது, அந்த நல்லவங்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கு தேவையானது, மத்தபடி எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அங்கீகாரம் கிடைக்காது. இதுதான் வந்து பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் நடந்ததே. அவங்களுக்கு உரிமையானது கௌரவர்கள் தரமாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கவே இல்ல. ஏன்னா திருதராஷ்டிரன், பாண்டுவும் பிரதர்ஸ். பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்கன்னு அவங்களுக்குள்ள இந்த ஒரு அங்கீகாரம். ஒரே நாட்டை சேர்ந்தவங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க
அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு சுத்தமா கிடைக்கவே இல்ல. இவங்க 100 பேர் இருக்காங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான். ஆனா இந்த அங்கீகாரம் சுத்தமா அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அப்போ இந்த அவுட் ஆஃப் பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது, இவங்களுடைய சண்டையில நெறைய மக்கள், பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுதான் வந்து இந்த மகாபாரத போருக்கான காரணமாவே இருக்கு. ஏன்னா உரிமை குடுக்க வேண்டிய இடத்துல குடுத்து தான் ஆகணும். அங்கீகாரமும் குடுத்து தான் ஆகணும். அத கொடுக்க மறுத்தது கௌரவர்கள். அதை எப்படியாவது சாமதான பேத தண்டம் இதனாலயே பிரயோகப்படுத்த முயற்சி பண்ணாங்க. சாமம் அத சமாதானப்படுத்த பேச்சுவார்த்தை மூலமா சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணாங்க. கிருஷ்ணர அனுப்பி தான் பண்ணாங்க. ஆனா, அதுக்கும் கௌரவர்கள் ஒத்துக்கவே இல்ல. தானம். சரி மொத்தமா நீங்க எடுத்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் இடத்தையாவது குடுங்கன்னும் கேட்டு பார்த்தாங்க. தானமா குடுங்க அப்படின்னு. இவ்வளவும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கும் அவங்க ஏத்துக்கவே இல்ல. பேதம். கலகம் ஓட்டுனாலும் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அதுலயும் கிடைக்கல. லாஸ்ட்டா தண்டம். தடி எடுத்தா தான் அதாவது நம்மளுடைய உரிமைய வந்து சண்டை போட்டு தான் வாங்க முடியுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பாண்டவர்கள். அதனால வேற வழி இல்லாம சண்டை போட்டு தான் ஆகணும். நம்ம உரிமைக்காக, நம்ம அங்கீகாரத்துக்காக, நம்ம குடும்பத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்காக இவங்க போர் புரிய வந்துட்டாங்க. இதுதான் மேட்டரு. இது எப்படி நான் என் லைஃபோட ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னா, என் லைஃப்ல நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அந்தந்த கட்டத்துல. ஸ்கூல் விட்டெல்லாம் காலேஜ்க்கு போறேன். ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. எங்க அம்மா, அப்பாலாம் எப்படிலாம் என்னை கஷ்டப்பட்டு எங்க 3 பேத்தையும் படிக்க வச்சாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வரேன். என்னுடைய தாய்மாமன் ஒருத்தர் எங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து வேற எங்கெங்கேயோ கடையா சுத்திக்கிட்டு இருக்கேன். காலேஜுக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் வேற யாரையோ லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு. அவங்களுடைய குறிக்கோள் எங்க அம்மாவோட மனசுல தப்பான எண்ணத்தை விதைச்சு நான் படிக்க வைக்க என்னைய வந்து படிக்கிறதுக்கு அனுப்பக்கூடாதுங்கிறது. ஆனா எங்க அம்மா அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா நான் அப்படி போகவும் இல்லை, அந்த மாதிரி நடக்கவும் இல்லை. எங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். அதனால நான் தொடர்ந்து காலேஜுக்கு போய் படித்தேன். அடுத்து இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. அந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபேஸ் பண்றதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்க இந்த சொந்தக்காரங்க தான். பிரியாமலே இருந்தாலும் பிரிஞ்சுட்டாங்கன்ட்டு கதை கட்டி விடுவாங்க. சேர்ந்து வாழ்ந்தாலும் பிடிக்காது. ஏதாவது கலகம் மூட்டி சண்டை மூட்டி விட்டுருவாங்க. அதுல ஏதோ அவங்களுக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த நாடகம் இது சோசியல் மீடியால இன்க்ரீஸ் ஆனதுல ஒரு வகையில சந்தோஷப்படலாம். அவங்களாம் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா குடும்பத்திலேயே சண்டையெல்லாம் ஓரளவுக்கு குறையும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இந்த தப்பான பேரு கட்டுறது, ஃபோர்ஸ் பண்றது, அவங்க தான் வாழ்ந்து சாதிச்ச மாதிரி அட்வைஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து கொடுப்பாங்க. ஆனா நமக்கான சொல்யூஷன் வந்து நம்ம 10 பேர்த்திட்ட கேட்டாலும் கிடைக்காது. நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷன் அது எப்பயுமே நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கும். நமக்குள்ளதான் இருக்கும். அதனாலதான் வந்து மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துக்கோ ரெட்டிப்பாகும்னாங்க. அப்புறம் துன்பத்தை பகிர்ந்துக்கோ குறையும்னாங்க. அது யார் சொன்னாங்கன்னு தெரியாதுங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு. மகிழ்ச்சியை இந்த காலத்துல யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்ணு போட்ட மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த மறுபடியும் அந்த சந்தோஷம் கிடைக்கிறது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். அதே மாதிரி துன்பத்தை பத்தி அதிகமா சொன்னோம் அப்படின்னா அவங்க
யார் கேட்குறாங்களோ அவங்க கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாங்க. பரவால்ல நம்ப அளவுக்கு இல்லைனாலும் இவன் ஓரளவுக்கு பிரச்சனைய அனுபவிக்கிறான்ப்பா, சந்தோஷம் அப்படின்னு. நீங்க எதுக்கு போய் சொல்லணும்? யார்கிட்டயாவது போயி, நான் சந்தோஷமா இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பொறந்துருச்சு. இந்த மாரி ஷேர் பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்ல. உங்களை பார்த்தாவே தெரிய போகுது. ஓகே. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. கையில குழந்தை இருக்கா? குழந்தை இருக்கு. ஸ்கூல் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கா? ஆமா. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கு. ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். இதையே நம்ப இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதே மாரி கஷ்டப்படும்போது நாம ஏன் இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கணும்? சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க மூலமா சொல்யூஷன் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? உங்க பாரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமா கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தப்ப மட்டும் இனிமே யாரும் எக்காரணத்த கொண்டு செய்யாதீங்க. உங்க அப்பா, அம்மா அவங்க கிட்ட உங்களோட பிரச்சனைய சொல்லுங்க. கண்டிப்பா குறையும். இல்ல உங்க பிரதர்ஸ் இல்ல சிஸ்டர்ஸ் உங்க மேல அக்கறை உள்ளவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஆறுதலோட சொல்யூஷனும் கிடைக்கும். ஒரு வழிய காட்டுவாங்க. உங்களுக்கு நீ இந்த மாதிரி செஞ்சு பாருன்னு ஒரு ஐடியாஸ் குடுப்பாங்க. உண்மையா நீங்க ஜெயிச்சாலோ, குழந்தை பிறந்தாலோ, உண்மையா மனசார சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க பாருங்க, அவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லுங்க. மத்தவங்க யார்கிட்டயும் சொல்லி உங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, நாம பேசுற வார்த்தைகளுக்கும், நமக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ப பேசுற வார்த்தைகள், நம்ப நெனைக்கிற எண்ணங்கள், அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப உங்ககிட்ட இருக்கிற ஒரு மனிதர் ஒரு கண்ணாடியா இருந்தாரு அப்படின்னா, அப்போ நீங்க சிரிச்சீங்க அப்படின்னா, அவங்க சிரிச்சாங்கன்னா பரவால்ல. ஆனா அவங்க சிரிக்கிறதே விகல்பமா இருந்தாலோ, இல்ல அவங்களுடைய எண்ணம் வேற மாதிரி இருந்துச்சோ அப்படின்னா, அது வேற மாரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். கலங்கலான கண்ணாடியில போயி உங்க முகத்த பார்த்தா, முகம் எப்படி தெளிவா தெரியாதோ, அதே மாரி கலங்கம் உள்ள மனிதர்களிடத்தில் உங்களுடைய பிரச்சனைய, இல்ல உங்களுடைய இன்பம், துன்பத்த ஷேர் பண்ணிக்கிட்டாலும், உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகுமே தவிர, தெளிவு கிடைக்காது. தெளிவான கண்ணாடி உங்களுடைய பெற்றவர்கள், பெற்றோர்கள் அல்லது உற்றார், மனைவியா, இல்ல கணவனோ, இல்ல உங்க குழந்தைகளோ, இல்ல உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களோ, இல்ல உங்களுடைய வெல் விஷர்ஸ் இவங்களா மட்டும்தான் இருக்க முடியும். அவங்களான தெளிவான கண்ணாடி. மத்தவங்க எல்லாருமே கலகம், கரை படிந்த கண்ணாடிகள். அந்த கண்ணாடியில போய் நீங்க உங்க முகத்த பார்க்காதீங்க. உங்க முகம் அழகா இருக்காது. உங்க பிரச்சனையோ, இன்பமோ, துன்பமோ எது ஷேர் பண்ணிக்கிட்டாலும், அது உங்களுக்கு அதிக பிரச்சனையா உங்களுக்கு திருப்பி தான் காட்டுமே ஒழிய, விகாரமா காட்டும். பூதாகாரமா காட்டும். அதனால இனிமே பழைய இல்யூஷன் படி யாரும் யார்கிட்டயும் போய் இது கேட்டுக்காதீங்க. ஸோ நம்ம அர்ஜுனன் கிட்ட வருவோம். ஸோ அர்ஜுனனோட மென்டாலிட்டி இதுதான். இந்த மாதிரி பல கட்டத்துல நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனை. ஸோ எனக்கு இந்த டைவர்ஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையா தான் இருந்துச்சு. நான் எனக்கு கன்சிடரா பண்ணிக்கிட்டது என் அம்மா, அப்பா. அப்பா நோ மோர். அம்மா, அண்ணா, தம்பி. இவங்க 3 பேர் மட்டும்தான். அப்புறம் நான். ஸோ இவங்க 4 பேரோட ஒப்பீனியன் தான் பெருசா இருந்துச்சு. எனக்கு துணையா இருந்தது என் அம்மா தான் முதல்ல. அதுக்கப்புறம் என் அண்ணா, தம்பி. இவங்க 3 பேரோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கு. அந்த சப்போர்ட்டால தான் என்னால ஒரு பெரிய முடிவ எடுக்க முடிஞ்சது. ஆனா, இத கேள்விப்பட்ட பல சொந்தக்காரங்க பல கதைய கட்டிவிட்டாங்க. அதை ஃபேஸ் பண்ணியாச்சு. இன்னமும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது மாதிரி நீங்களும் நெறைய காலகட்டத்துல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால நீங்க அந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. அதுதான் அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசம் பண்ணுனது. இவ்வளோ தூரம் நீ போர் செய்யணுன்ட்டு இந்த இடத்துக்கு வந்துட்ட. எல்லாரும் தயாராயிட்டாங்க. இந்த இடத்துல
இல்ல நான் பின்வாங்குறேன், வெளிய போறேன்னு போனா, உன்னை யார் மதிப்பாங்க? உனக்கு இழிவு தான் ஏற்படும். பின்வாங்கிட்டோம் அப்படின்னா. அதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னாரு. நீ இதுவரைக்கும் சேர்த்து வச்ச பெருமை எல்லாமே ஒரே நொடியில அழிஞ்சு போயிடும். உனக்கு க்ஷத்ரிய தர்மம், நீ போர் புரியணுங்கிறது தான் உன்னுடைய கடமை. அந்த கடமையிலேருந்து நீ ஒருபோதும் நழுவவே கூடாதுன்ட்டு அர்ஜுனனுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அப்புறம்தான் அவர் புரிஞ்சுக்கிட்டு போர் புரியறதுக்கு தயாராகிறாரு. இதுல நான் கத்துக்கிட்ட சில பாயிண்ட்ஸ். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பயம் இல்லாம நாம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அப்புறம் நமக்காக, நம்ம சொந்த ஃபேமிலிக்காக இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கணும். எப்படி அர்ஜுனன் பாண்டவர்களோட படை கம்மிதான், கௌரவர்களோட படை ரொம்ப அதிகம். அவங்க எதிர்த்து நின்னாங்களோ அதே மாதிரி நமக்கு நாம என்னைக்குமே உண்மையா இருக்கணும். நமக்கு சரின்னு பட்டதை நமக்காகவோ நம்ம குடும்பத்துக்காகவோ என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை செஞ்சே ஆகணும். அர்ஜுனன் போர் புரியறது எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாமளும் நம்ம கடமையிலேருந்து தவறவே கூடாது. நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்க, நமக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், இல்லை பெரிய அதிகாரம் பவர்ல உள்ளவங்களா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நாம செய்யற செயல் தர்மத்துக்கு உகந்ததா இருக்கிற பட்சத்துல கடவுளை மனசார நினைச்சுக்கிட்டு அவர் துணையோட நாம எதிர்த்து நின்று போராடணும். எப்படி அர்ஜுனனுக்கு தன்னுடைய சொந்த தாத்தா, குரு, சொந்த மாமன்கள், சித்தப்பா, பெரியப்பான்னு எத்தனை சொந்தக்காரங்கள் ஆப்போசிட்ல நின்று அவர் கூட சண்டை போட தயாரா இருந்தாங்களோ, அதே மாதிரி நமக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நமக்கு நெருக்கமான உறவுகள், சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸா பழகியிருப்போம், வாழ்ந்திருப்போம், அந்த மாதிரி இருக்கிற க்ளோஸ்டு உறவோட நம்ம சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வருது. நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி போகும்போது அவங்கள எதிர்த்து தான் நம்ம இதெல்லாம் செய்யணும். அப்படிங்கும்போது செஞ்சுதான் ஆகணும். அர்ஜுனன் எப்படி சண்டை போட தயாரானாரோ அந்த மாதிரி கடவுள் எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்த ஊக்கம் கொடுத்து போர் புரிய ஹெல்ப் பண்ணாரோ, அதே மாதிரி நம்ம மனசுல அவர் என்னைக்குமே நிறைஞ்சுதான் இருக்கார். மனச அவரு அடிக்கடி சொல்வாரு, இந்த 5 புலன்கள் தான் 5 குதிரைகள். இந்த 5 குதிரைகளோட கடிவாளத்தை அந்த மனசுல இருக்க பகவான் கிட்ட கொடுத்துட்டு நாம நம்ம வாழ்க்கையில நடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்படி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எதிரில் வர எத்தனை பிரச்சனையா இருக்கட்டும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை பகவான் நமக்கு உள்ளுக்குள்ள சாரதியா இருந்து நமக்கு வழிகாட்டுவார். எப்படி அர்ஜுனனுக்கு வழிகாட்டினாரோ. இதுதாங்க நான் இந்த முதல் அத்தியாயம் அர்ஜுன விசாத யோகத்துல இருந்து கத்துக்கிட்டது. தேங்க்யூ.